शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுடனும் உத்தமமான பிரார்த்தனைகளுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் 13 ஏப்ரல் 2025 முதல் 19 ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சரியா? இந்த வாரமானது ஒரு ஸ்பெஷல் வாரமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தமிழ் வருட பிறப்பு இந்த வாரத்தில் தான் நிகழ்கிறது. அந்த வருஷத்தினுடைய பெயர் விஸ்வாவசு அப்படிங்கிற வருஷம். இந்த வருஷம் குரோதி வருஷத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேற்றத்தையும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுப்பது. ஒரு சின்ன டிராபேக் இருக்கிறது. அதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துட்டு அடுத்த இதுக்கு போயிடுவோம். இந்த வாரம் 14ஆம் தேதி ஏப்ரல் 2025ஆம் தேதி தமிழ் சித்திரை 1 பிறக்கிறது. ஆனால் அதற்கு முன்பே 13ஆம் தேதி மேஷத்திற்கு சூரியன் வந்து விடுகிறார், உச்சமாக வந்து விடுகிறார். இந்த சூரியன் தான் இந்த தமிழ் வருஷத்துக்கு ராஜா மந்திரியும் கூட. சேனாதிபதி யார் தெரியுமா? சனி. சனின்னா யாரு? சனி கண்டிப்பாகவும் தண்டிப்பவராகவும் இருப்பவர். அதனால இந்த வருஷம் அரசர்கள், அதாவது சூரியனே ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசனுடைய கை ஓங்கி இருக்கும். அதாவது ஆளுபவர்களுடைய கை ஓங்கி இருக்கும். அவர்கள் பல்வேறு துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவார்கள். பாலிடிக்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய இருக்கிறது. இந்த வருஷ பலன்கள் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி ஜோதிடத்தினுடைய பலன்கள்லாம் வேற மாதிரி இருந்தது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கோவிடுக்கு அப்புறம் எல்லாமே நெகட்டிவான பலன்கள் நிறைய பார்க்கப்படுகிறது. இதுல நான் சொல்லுவது என்னன்னு கேட்டா பாசிட்டிவான சைடை முதல்ல பார்ப்போம். விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம், பிறகு தானிய விருத்தியில், அதாவது விவசாயத்துல முதல்ல தானிய விருத்தி ஆகணும் இல்லையா? நெல்லும் மற்ற தானியங்களும் விருத்தி ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி விவசாயத்துறையில நல்ல பயிர் விருத்தி ஆகுவது, அனைத்து விதமான உணவுகளும் விருத்தி ஆகுவது, இதெல்லாம் ஒரு நல்ல சமாச்சாரம் தானே. அதே போல அரசாங்கத்தில் பல்வேறு பாசிட்டிவான நடவடிக்கைகள் ஏற்படுவது, அண்டை அயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்கம் பக்கத்து நாடுகள், அக்கம் பக்கத்து நாடுகளில் இந்தியாவினுடைய கை இன்னும் கொஞ்சம் ஓங்குவது. ஆனால் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மற்றும் அந்த பகுதியில் பங்களாதேஷ் இந்த பகுதியில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இல்லைன்னாலும் இந்தியாவினுடைய கை ஓங்கி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவினுடைய கை ஓங்க போகிறது. கடல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறிது அந்த மழை கூட வருவதனால, ஏன்னா இந்த தடவை சுக்கிரன் தான் ரசாதிபதி, அதனால மழைகளும் கூட தான் இருக்கும். மழை கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் மக்கள் நீரினால் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனாலும் கூட அதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கிறது. வியாதிகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நல்லபடியாகவே இருக்கிறது. வைரஸ் அது இது இல்லாம இதுக்கு மேல என்ன வைரஸ் வரப்போறது, அதனால ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, ஆரோக்கியமானது கூட போகிறது. மெயினா நான் சொன்ன டிராபேக் என்ன அப்படின்னாக்கா ஆன்லைன் சீட்டிங் நிறைய வரப்போகிறது. ஏஐ அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம். இரண்டால் புதனும் ராகும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 2 விஷயங்கள், அதாவது போதை அப்படிங்கிறதுக்கு மனிதன் அடிமையாகுவான். இன்னொன்று அதாவது அறிவு என்கின்ற விஷயம், டெக்னாலஜிங்கிற போதையில அடிமையாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதுலயும் இந்த ஏஐ நான் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவா தான் சொல்லிட்டு வருவேன். ஆனா இப்போ இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஏனென்றால் சனி, ராகு, புதன்
சுக்கிரன் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். புதன் நீச்சமடைந்து நீச்ச பங்கம் அடைகிறார். சுக்கிரன் உச்சமாகவே இருக்கிறார். இவர்களோட சனி ராகு என்கின்ற 2 பாவிகளும் லக்னாதிபதி கும்ப லக்னம்னா வருஷ பிறப்புல வருது. இருந்தாலும் கொஞ்சம் இந்த யங் ஜெனரேஷனை நம்ம கொஞ்சம் வழிநடத்துவதற்கு உண்டான ஒவ்வொருவரும் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு நம்ம அவர்கள் வழி மாறி போகாமல் இருப்பதற்கு நம்ம பார்த்துக்கிடணும். இந்த டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாமே தேவைதான். அதனால நல்ல விருத்தியம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நமக்கு நல்ல விதமான பாரத நாட்டுக்குண்டான கௌரவம் உயரத்தான் போகின்றது. பெரிய தலைவர்களுடைய ஒரு இழப்பானது இந்த வருஷத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சங்கடத்துக்கு உண்டான விஷயம்தான். ஆனாலும் கூட வயதானவர்கள் அப்படிங்கும் போது நம்ம அது காலத்தினுடைய அந்த ஒரு நடப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக மொத்தத்துல விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, பிறகு விவசாயத்துறை, பிறகு போக்குவரத்து துறை, இதெல்லாமே விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையினுடைய செக்யூரிட்டி கூடுமா குறையுமா அப்படின்னா டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ற மனிதனுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஜென்ரலாவே சொல்லலாமே, சுவாமிஜி இதுக்கு எதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படின்னா இல்ல, புதனும் ராகுவும் சனியும் ஒன்றாக மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னாக்கா உள்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை குறிக்கிறது. ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை குறிக்கிறது. அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல இந்த வருஷம் குரோதி வருஷத்தை விட ஒரு நல்ல வருஷம் அப்படிங்கிறதுல இது கிடையாது. திருமணங்கள் அதிகமாக ஏற்படுவதும், பிறகு குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புல விருத்தியாகிறதும், பெண் குழந்தைகள் அதிகமான அளவில் பிறப்பதுமாக இந்த வருஷமானது சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகத்தினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுதும் கூட மீனத்துல இவ்வளவும் இருக்கிறதுனால கடல் சார்ந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய, பாதுகாப்பு ரீதியாக இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு காண முடிகிறது. மேலும் இந்த வருஷம் மாணவர்கள் எல்லாம் வெளிநாடு எல்லாம் போயிட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்தியாவினுடைய ஒரு வளம் அதே போல சிறப்பானது ஓங்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் இந்த வருஷ கடைசியில மனம் மாறுவதற்கு இங்கேயே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சுதேசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வருவார்கள். அதுதான் சனியினுடைய சேனாதிபதிங்கிற அந்த ஒரு அமைப்பு. சூரியன் இந்த வருஷம் அதாவது ராஜா மந்திரியும் போது நல்ல வேதத்திற்கும் வேதாந்தத்திற்கும் உபநிஷத்துக்கள், பிறகு பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பான்றது தோன்றும். மறைபொருள் வித்யாவில் மக்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள். நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை ஆனது கூடும். சரி, இப்ப நம்ம வார பலனுக்கு போடுவோம். இந்த 2 விஷயம்தான். 13ஆம் தேதி மேஷ ராசிக்கு ரவி அப்படின்னா சூரியன் உச்சமாகிறார். 14ஆம் தேதி தமிழ் வருஷப்பிறப்பு, விஸ்வாவசு என்கின்ற தமிழ் வருஷப்பிறப்பு. அந்த வருஷப்பிறப்பு என்பது சித்திரை கனியாக சைத்திர விஷு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நம்ம இந்த வார பலனுக்கு போகின்றோம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எத்தனை ராசிக்குன்னா 3 ராசிக்கு, அதாவது மீனம், மேஷம், ரிஷபம். சந்திரனுடைய நகர்வு கன்னி ராசியில அவர் உத்தர பால்குனி நட்சத்திரத்துல, உத்தர நட்சத்திரத்துல இருந்து பிறகு தனுர் ராசியில மூலா நட்சத்திரம் வரைக்கும் அவர் பிரயாணிக்கின்றார். சந்திரன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கன்னியிலும், திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களிலும் துலா ராசியிலும், பிறகு புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 தினங்கள் விருச்சிக ராசியிலும், கடைசியாக சனிக்கிழமை தனுர் ராசியிலும் மூலா நட்சத்திரத்திலும் முடிகிறார். இதுதான் ராசியினுடைய அமைப்பு. இப்ப நம்ம பலனுக்கு படுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? முதல் நாள் வெளியூர் பிரயாணங்களை குறைத்து விடுவது நல்லது. அப்படி போக வேண்டுமா, உங்களுடைய வண்டியில அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழத்தை வைத்து அதை நசுக்கி விட்டு நீங்கள் கிளம்பலாம். சந்திராஷ்டமமானது செவ்வாய், புதன், வியாழம் இந்த 3 நாள் இருக்கு. அஸ்வினிக்கு செவ்வாய், பரணிக்கு புதன், பிறகு வியாழன் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த வாரம் முதல் நாளை விட்டுடுங்க. அடுத்த 2 நாள் நிலம் வாங்குவதற்கும், பிறகு வீடு பார்ப்பதற்கும், வீடு மாற்றுவதற்கும், பிறகு பேங்க்ல ஏதாவது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணுமா க்ளோஸ் பண்ணிட்டு, அல்லது வேற பேங்க்குக்கு நம்ம ஏதாவது கணக்கு தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்தலாம். பிறகு 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்
முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது. திருமணம் உடனே நடக்கும். சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, திருமணங்கள் உடனே கைகூடும். பிறகு சூரியனுடைய உச்சம் அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது. என்ன தெரியுமா? உங்களுடைய அரசாங்க ரீதியான வேலைகள் அத்தனையுமே விறுவிறுவிறுன்னு நடக்கும். அதுல குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாள் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலங்கிறது ப்ரமோஷன் கிடைக்கும். இடமாற்றம், ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்துக்கு காத்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக இந்த வாரம் இடமாற்றம் நிகழும். சகோதரர்களிடையே நல்ல ஒரு நட்பு, நண்பர்களிடையே நல்ல ஒரு இணக்கம், திருமண அமைப்புகள், பிறகு தட்டுப்பாடாக இருந்த பண வரவு கூட வருவது, திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நடப்பது, அம்மாவனுடைய அந்த ஒரு ஆரோக்கியமானது கூடுவது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல நல்ல ஒரு பலன் வருவது. இதுல பரணி நட்சத்திரக்காரர்கள் 16ஆம் தேதி அவர்கள் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லை. திருமண அமைப்புகள்ல ஜாதகம் தள்ளி போகக்கூடியது நல்லபடியாக மாறும். அன்னைக்கு சந்திராஷ்டமத்து அன்னைக்கு, அதாவது 16ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னாக்கா புலால் உண்ணாதீர்கள். அது மட்டும்தான். புலால் உண்ணாம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் வெளியூர் போக வேண்டும் அப்படின்னா பகல்ல டிராவல் பண்ணுங்க, அவ்வளவுதான். மேலும் நான் சொன்ன மாதிரி சூரியனுடைய காரகத்துவம், குருவனுடைய காரகத்துவம், பிறகு புதனுடைய காரகத்துவம் எல்லாமே பக்காவா இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, கடன் யாருக்காவது கொடுத்தோம்னாக்கா நல்லபடியா எழுதிக்கிட்டு கொடுங்க. வாயில நம்பிக்கைங்கிறது மனதில் இருந்தாலும் பேப்பர்லயும் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கு உண்டானவருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு கொடுங்க. பெண் குழந்தைகள் நகைகளை பத்திரப்படுத்துங்கள். நம்ம அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த வாட்ச், நம்முடைய மொபைல்ஸ், இந்த உபகரணங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் குழந்தைகள் நகைகள் மெயினா நகைகள் கொஞ்சம் பத்திரப்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா 4க்கு உண்டானவன் இந்த வாரம் 6ஆம் இடத்துல கேத்துவோட இருந்து ஆரம்பிக்கிறது, நம்மளையும் மறந்துட்டு வந்துடும். அதனால அந்த மறதிக்கு நீங்கள் விநாயகரை கும்பிட வேண்டியது அவசியம். 17ஆம் தேதி வியாழக்கிழமை என்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அன்றைக்கு மட்டும் நீங்கள் அரசாங்கத்துக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ, உங்களுடைய சீஃப் ஆபீசருக்கோ, உங்களுக்கு மேல் அதிகாரிகளிடமோ பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. எதிர்த்து பேசிவிட வேண்டாம். அவ்வளவுதான். அதனுடைய நீங்க மைல்டா அமைதியா இருந்துட்டாங்கனாவே போறோம். இந்த வாரம் மேடராசிக்காரர்களுக்கு பதவியில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் இருந்த தலைவலி எல்லாம் குறைந்து பதவியில நல்ல ஒரு பவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு வலிமையான, அதாவது ஒரு மகத்துவம் வாய்ந்த பதவி நிர்வாகம் அப்படிங்கிறது வந்துடும். உங்களுடைய வார்த்தைக்கு மேலும் 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 வலு சேர்க்கும் விதமாக இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய 12க்கும் 2க்கும் உண்டான அந்த பரிவர்த்தனை இருக்கிறது. அதனால திருமணம் அப்படிங்கிறதும் சரி, குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷங்கிறதும் சரி, சிறிது செலவு இருக்கும். ஆனாலும் அது மகிழ்ச்சிக்கான செலவு. ஆக மொத்தத்துல மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமான பதவியை தக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இவர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சிவனுடைய வழிபாடு. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் குழந்தைகளோட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மெயினா குழந்தைகளுடைய ஹெல்த் விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணுவது, பிறகு சகோதரர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைப்பது, சகோதரர்களுக்கு யாராவது சொத்து தகராறோ அல்லது பிரச்சனைகளோ இருந்தா கொஞ்சம் டாமினேட், உங்களால நீங்க இளையவர்கள் மேல டாமினேட் பண்ணி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது, திருமணத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது, திடீர்னு திருமணம் அமைவது, வியாபார ரீதியாக வெளியூர் போற பிரயாணங்கள் நல்ல விதமான நிகழ்வது. 18, 19 வெள்ளி சனி இந்த 2 நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் அந்த நாட்கள்ல செய்யாம இருந்தாலே போதும். அன்றைக்கு குரு உங்களுடைய லக்னத்துல இருந்து, பிறகு சுக்கிரன் 11க்கும் லக்னத்துக்கு உண்டான பரிவர்த்தனை உங்களுக்கு இன்னும் கூட பினான்சியலா நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள்ல தாராளமா போயிட்டு வாங்க. வெளிநாடு ஒரு சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வாங்க. படிப்புக்கும் கூட வெளிநாட்டுக்கு போக விரும்புபவர்கள் இந்த வாரம் நன்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டு துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு சின்ன சர்க்கிள் உண்டு. ஏனென்றால் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். ஆனாலும் கூட அந்த செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும் போதும் குரு லக்னத்துல இருக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிளோட முடிஞ்சு நல்ல ஒரு
வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் ஆரோக்கியம் பிறகு எதிரிகள் இவர்கள் அத்தனையுமே ஜெயிச்சுடலாம். நீண்ட நாள் வியாதிக்கு மருந்தானது கிடைத்துவிடும். காதல் கைகூடும். சட்டப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையுமே கிடைக்கும். அதுதான் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் ரங்கநாதருடைய வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய லட்சுமி கட்டாட்சமானது கிடைக்கும். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யார்கிட்ட அப்படின்னு கேட்டா, அரசாங்கத்திலும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த டாக்குமெண்டேஷனும் சரி, எந்த ஒரு லீகல் இஷ்யூவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணினாலே வெற்றி கிடைக்கும். அரசு விஷயத்துல, அதாவது அரசாங்கத்திலையும் சரி, ஒரு லீகல் கேஸா இருந்ததுனாக்கா தலைமை மாறும், ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். இருந்தாலும் நம்மளுடைய டாக்குமெண்டேஷன்ல நம்மளுடைய ரைட்டப் எதாக இருந்தாலும் சரி, நம்ம எங்க போய் சப்மிட் பண்ணணும்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது கூட ஜாக்கிரதையா பண்ணினா போதும். ஆனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகிறது. மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நம்முடைய ஆக்ரோஷத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டோம்னாக்கா அதீதமான வெற்றியையும் லாபத்தையும் அடைவிக்கக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை, எதிரிகள் நண்பர்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை, முக்கியமாக இருப்பிடத்துல ஒரு சந்தோஷம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய உடைமைகள். நம்ம மறந்து வச்சுட்டு வந்துருவோம், எங்கேயாவது போய் நம்மளே வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை மறந்தே போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மறதி என்கின்ற ஒரு ப்ராப்ளம் இந்த வாரம் நமக்கு இருக்கு. அதனால மேக்சிமம் எடுத்துக்கிட்டே போகணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோமா, முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போகாம இருக்க வேண்டியது. மொபைல் அந்த மொபைல் இல்லாம இப்ப இருக்க முடியாது. இருந்தாலும் மொபைல்ல கார்லயே வச்சுடுங்க, கீழே எடுத்துட்டு போக வேண்டாம், அங்கங்க வச்சுடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மறதியினால சில பொருட்களை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கணும். அரசாங்கத்தின் மூலமாக அத்தனை விஷயத்திலும், அரசாங்கமாகட்டும், நம்முடைய சீஃபாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய பாஸ், இவர்கள் மூலியமாக நல்ல ஆதாயம் உண்டு. அதாவது உங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் சரி, அரசாங்கத்தினுடைய வலிமையும் சரி இந்த வாரமானது ஆரம்பிக்கிறது. அதனால உங்களுக்கு அந்த செல்வாக்கு, ஒரு நல்ல பெரிய தலைவர், ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அல்லது பெரிய ஒரு சீனியர் மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பார். அவர்கள் மூலமாக வாழ்க்கையே நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் அந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறது. அதை நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் செலவு இருக்கு. கொஞ்சம் இந்த வாரம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை செட் பண்ணக்கூடிய நல்ல தந்தையாக இந்த வாரத்திலிருந்து நீங்கள் விளங்க போகிறீர்கள். மேலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு சுமூகமான இது வந்துடும். நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எப்போ தெரியுமா, விட்டடிக்கிறது. அதாவது நகைச்சுவையாக பேசுறேன் பேர் வழின்னு சொல்லி பிரச்சனையை ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுவும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் சரி, ஒரு பிசினஸ் ரீதியான, அதாவது இந்த காலத்துல தான் பார்ட்டிங்கிறத ரொம்ப முக்கியமாயிடுச்சு. மீட்டிங்னு நான் சொல்றேன், பார்ட்டிங்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்ல நான் தமாஷ் பண்றேன் பேர் வழின்னு சொல்லி ஏதாவது தமாஷ் பண்ணி அது எதிராளி வேற மாதிரியான, அதாவது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால மிதுனராசி அன்பர்கள், ஏனென்றால் மிதுனராசி அன்பர்கள் சகஜமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனா காமெடியா நம்ம ஏதாவது பண்ணி அது வம்பாக போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எழுத்தாளர்கள் தன்னுடைய படைப்புகளுக்கு பாதுகாப்பு வைக்க வேண்டியது அவசியம். திருமணம், வேற்று மதம், வேற்று மொழி பேசுபவருடன் காதல், இதெல்லாம் இந்த வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ட்ரெயின்ல போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டியது. ட்ரெயின்ல போய் ஏறி இறங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம், அது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அப்புறம் கம்யூனிகேஷன்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் ஆர் இமெயில், இதில் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் 10ஆம் இடத்துல புதன் மற்றும் ராகு ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். 2 டிகிரி வித்தியாசத்துல சனி இருக்கிறார். அப்படிங்கும் போது கம்யூனிகேஷன்ஸ், உங்களுடைய டெக்னாலஜி, இதுல தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிதுனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். அப்படி இல்லை அப்படின்னாக்க வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு பல்வேறு விதத்திலும் மேன்மையை கொடுக்கும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பவர்ஃபுல்லான வாரம். கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் மனசுக்குள்ள, இருந்தாலும் நம்ம வலிமையோட விளங்கக்கூடிய வீரமான வாரம் நான் சொல்லுவேன். வெற்றிகள் பல காத்திருக்கின்றன, லாபம் இருக்கிறது, பினான்சியலா நமக்கு ஒரு முன்னேற்றமும்,
வியாபாரத்துக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு விடிவும், பிறகு ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும், தாயினுடைய ஹெல்த்ல சின்ன ஒரு டிராபேக் வந்து மீண்டும் வந்து தாயினுடைய ஹெல்த் நல்ல விதமாக மாறுவதும், தந்தையுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் அடைவது, தந்தையுடன் உறவுகள் நல்ல முன்னேற்றம் உண்டு அடைவது, முக்கியமாக வழக்குகளில் ஜெயம் பெறுவது, நோய்களிலிருந்து விலகுவது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒரு கருத்து வேற்றுமை வந்து நீங்குவது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஏதாவது திட்டிடக்கூடாது, அல்லது வந்து பழச வந்து பேசிட வேண்டாம். தம்பி, அதாவது இளைய சகோதரத்துக்கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணங்கள் அத்தனையுமே நல்ல வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் கடக ராசிக்கார அன்பர்கள் மலை மீது ஏறும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பிறகு ட்ரேடர்ஸ், ட்ரேடிங் பண்ணுபவர்கள் நம்பரை ஜாக்கிரதையாக டைப் பண்ணுங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம டிராவலுக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த மாதிரியான டிராவலுக்கு போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கையில வச்சுக்கிடுங்க. அது உங்களுடைய பாதுகாப்புக்கு. இதெல்லாம் வந்து கண்கூடாக கண்ட விஷயம். இதுக்கெல்லாம் சயின்டிபிக்கான ரீசன்லாம் தேட ஒருத்தர் சொன்னார், நம்ம பண்ணி பார்த்தா அது நல்ல ஒரு ரெமடியா இருக்கிறது. அதனால ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வைங்க, ஒரு பாக்கெட்டுக்குள்ள அது பாட்டுக்கு இருக்கட்டும். வெளியில ஒரு 2-3 நாட்கள் போகும்போது எலுமிச்சம்பழம் வந்து காஞ்சிடுச்சுன்னா அடுத்த மாத்திக்குங்க. இதோட நீங்க போயிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு அமைப்பு கொடுக்கும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட் சைன் ஆகிறது, லேண்டு கிரயம் பண்றது, எல்லா பாசிட்டிவிட்டியும் இருக்கிறது, திருமண ஏற்பாடுகள் நடக்கிறது, வேலை கிடைப்பது. குறிப்பாக வந்து வேலையே ரொம்ப நாள் இல்லாம வேலை போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நமக்கு அஷ்டமத்து சனியினுடைய தாக்கமெல்லாம் குறைஞ்சி நல்ல வேலையை கிடைத்து நல்ல இடத்துல நல்ல மக்களோட இருக்க போறோம். கடகராசி அன்பர்கள் வந்து உண்மையிலேயே இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ரீதியாகவும் ஜாப் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியும் சிவனும். சிவனுக்கு வந்து திங்கட்கிழமை போயிட்டு நல்ல ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் கூட கார்த்திகேயனுடைய வழிபாடு, செவ்வாய்க்கிழமை வந்து கார்த்திகேயனை பார்த்துட்டு வாங்க. அது ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு ஒரு பலத்தை இன்னும் கூட்டும், பதவியை கூட்டும். படித்த IAS IPS இவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் முதல்ல சரிக்கு, ஆனால் முழுமையான வெற்றியை அடைவீர்கள். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் ஒரே வாழ்க்கையே மர்மமாகவே இருக்கிறதே அப்படின்னு இருக்கும். ஏன்னா எல்லாமே ரிசல்ட் வர மாதிரி இருக்கும், வராத மாதிரி இருக்கும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு போயிட்டு இருக்கும். அந்த மர்ம முடிச்சுகளும் ரகசிய முடிச்சுகளும் சஸ்பென்ஸும் அவிழக்கூடிய ஒரு வாரம். எல்லாத்துலயுமே ரிசல்ட் வந்துடும், எல்லாம் பாசிட்டிவா வந்துடும். நீங்க வந்து பரீட்சை எழுதியிருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே பாசிட்டிவாக வரக்கூடிய ஒரு வாரம். அதே போல வருமானம் வரக்கூடிய வாரம். ஷேர் மார்க்கெட்லயும் சரி, திடீர்னு வந்து ஒரு நண்பர்கள் மூலமாகவோ திடீர்னு ஒரு சின்ன செயலை பண்ணியிருப்போம், அதுக்கு ஒரு சன்மானம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு. கோயில்களில் நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய பெரிய மத தலைவர்கள், குருமார்கள் இவர்களை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு சனி புதன் வந்து மூன்றும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில இருக்கிறதுனால 2 வீலர் ஓட்டுறதை மட்டும் நீங்க இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓடணும். அப்புறம் மெயினா கலர்ஃபுல்லா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, வயிறு கடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் நமக்கு தூரமாக இருக்கிற பட்சத்துல அந்த நட்பானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். உறவுகள்ல கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் அந்த கடந்த 2-3 வாரங்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லபடியான சுமூகம் வந்துடும். டாக்குமெண்ட்ஸ், நிலம் கரைய பண்றது, பத்திரம் பண்றது, இது எல்லாமே இந்த வாரம் பண்ணும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போய் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய அமைப்பு மாற்றம், உங்களுடைய லக்னாதிபதியிலேயே 9ஆம் இடத்துல இருக்க போறார். நீங்க வந்து உண்மையிலேயே பாக்கியசாலியாகத்தான் இருப்பீர்கள். இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பம். அஷ்டமத்து சனியை பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதி வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். சுக்கரனோட தான் கூடி இருக்கிறது சனி. இந்த வாரம் அதனுடைய பிரச்சனைகள் கிடையாது. நான் அதையும் சொல்லிட்டே இருப்பேன், வார வாரம் அஷ்டமத்து சனி எப்ப பாதிக்குங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அப்பாவனுடைய முதல்ல ஹெல்த் எல்லாம் பிரச்சனையா இருந்ததுன்னா நல்லபடியா வந்த மாதிரி அப்பா ஓரளவுக்கு நல்ல தெரிய வந்துடுவாங்க. உங்களுடைய மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது உங்களுடைய இன்லா சைடு. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய மாமனார் மாமியார் சைட்ல வந்து பிரச்சனை வராம பார்த்துக்கிடணும்.
ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்தாலும் இப்போ இந்த வாரம் பேச வேண்டாம். இந்த வாரம் பேசினா ஏதாவது பிரச்சனை வரும். அதனால அதை மட்டும் தவிர்த்து விடுவோம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவனையும் ஆதித்யனும் வணங்க வேண்டும். ஆதித்யனா சூரியனுடைய வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லா விதமான வெற்றிகளையும் அடைவீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எந்த விஷயத்துல அப்படின்னாக்கா, பண தட்டுப்பாடுகள்லையும் சரி, ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு நம்ம தீர்வு எடுக்க வேண்டும், நம்ம தான் முடிவு எடுக்கணும்னாக்கா அதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவுக்கு வந்துடும். செவ்வாய் 11ஆம் இடத்துல, அதாவது 8க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் நீச்சம் அடைகிறதுனால, அதாவது 2 மறைவு ஸ்தானம், 3க்கும் 8க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல போயிட்டு நீச்சமாகி சனியினுடைய நட்சத்திரம் நிற்கிறதுனால உங்களுடைய தலைமை அப்படிங்கிற நீங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு ராங்கான முடிவு எடுத்துருவோம்னு பயத்திலேயே முடிவு எடுக்காம இருப்போம். இந்த வாரம் அதுவாகவே நல்ல முடிவா வந்துடும். திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன கேட்டா, இந்த ஒரு வாரம் பெண் பார்க்கறதோ அல்லது வரன் பார்க்கிறதோ அதாவது நிச்சயதார்த்தம் பண்றதோ இது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் 7ஆம் இடத்துல ராகு புதன் சனி இதெல்லாம் ஒரே டிகிரியில் இருக்க, சுக்கிரனும் வக்கரம் பெற்று அவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. திருமண ஏற்பாடுகளுக்கு அதாவது ஒரு வாரம் தள்ளி வைப்போம். இந்த ஒரு வாரம் தள்ளி வைப்போம், அது மட்டும்தான் டிராபேக்கு. மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஓரளவுக்கு சுமூகமான ஒரு அமைப்பு வந்துடும். இன்ஃபேக்ட் சில பேருக்கெல்லாம் திடீரென்று அதிர்ஷ்டம் போல மாமனார் அல்லது அப்பா, அதாவது ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியினுடைய தந்தையார் மூலமாகவோ, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுடைய தந்தையார் மூலமாகவோ ஒரு நல்ல கிஃப்ட், ஒரு வருமானம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு பழைய நட்பை மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த நட்பு ஒரு ஃபோன் மூலியமாகவோ திடீர்னு நேர்லயே காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு வயிற்று உபாதைகள் இந்த வாரத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆக முடிகிறது. வியாதிகள்ல ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சளி தொந்தரவு, சுவாச சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆனாலும் குரு 9ஆம் இடத்துல இருந்து ஒரு கேந்திரம் 7ஆம் இடத்துல சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகிறதுனால திடீர்னு ஒரு சில பேருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து விடுவதும் வாய்ப்பு உண்டு. அப்படி திடீர்னு வரன் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்ததுன்னாக்கா, நீங்கள் உடனடியாக உங்களுக்கு பெருமாள் தான் மெயின், ஒரு விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண சொல்லுங்க, ஸ்ரீ சுக்தம் பாராயணம் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு இருக்கும். வேலையில் திண்டாட்டம் கண்டிப்பாக இந்த வாரம் சொல்யூஷன் கிடைச்சிடும், வேலை கிடைச்சிடும். வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த வாரம் கிளம்பாதீங்க, அடுத்த வாரம் கிளம்புங்க. குழந்தைகள் விஷயத்துல அதாவது சின்ன குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளை நீர்நிலை பக்கத்துல விட வேண்டாம். படிக்கட்டு இந்த மாதிரியான சமாச்சாரத்துல நம்ம இது பண்ணக்கூடாது, பக்கத்துல விடக்கூடாது. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க குழந்தைகள் விஷயத்துல. பிறகு அடுப்படியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் செவ்வாய் பெருசா இது இல்லை, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் இது நான் சொல்லிட்டா நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். பிறகு விநாயகருடைய வழிபாடும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய நாட்கள் இருந்த கடன்கள் இந்த வாரம் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 12க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போக போறார், சூரியன் உச்சமாக போகிறார். அப்படிங்கும்போது திடீர்னு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் அது ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய தலையீடுனால, உங்களுடைய வலிமையினால அதை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துருவோம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் 6ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. இருந்தாலும் சூரியன் 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுவோம். நம்ம அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா போயிடும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா போறோம். நமக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. இந்த பௌர்ணமி ஆகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு வழங்கிட்டு போகும். ஏனென்றால் இப்ப பௌர்ணமி 6க்கும் 12க்குமாக அமைஞ்சது இல்லையா? கடந்த வாரம் வந்த பௌர்ணமி உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதாவது வேலை கிடைப்பது, நல்ல வேலையாட்கள் கிடைப்பது, உங்களுக்கு திடீர்னு ஒரு என்ட்ரி அதுல ஜாப்ல ஃபிக்ஸ் ஆகிறது, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், சொந்த தொழிலுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் நடந்திருப்பது, இதெல்லாமே பாசிட்டிவிட்டிஸ். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம்
எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. வரன் அமைவதும் கூட டக்குன்னு வந்து வரன் அமைவதும் கூட வெளியூர் கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல வந்து வரன் அமைந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பம் அடுத்த வாரம் நீங்கிவிடும், கவலை வேண்டாம். உங்களுக்கு வந்து லேண்டினுடைய ஒரு பூமி பெறக்கூடிய ஒரு யோகமானது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்புக்கு மாறாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு அபாயம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. லவ் ப்ரப்போசல்லையும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தவறான நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு 50-60% பாசிட்டிவ் இருந்தாலும் 40% வந்து சில விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு சேராத உணவை சாப்பிடக்கூடாது. உணவு அலர்ஜி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. துளாராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மமூர்த்தி. நரசிம்மருடைய வழிபாடு உங்களுடைய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையும். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து சகோதர வர்க்கத்தோட இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிடும். கடன் தீரக்கூடிய வாய்ப்பு. திடீர்னு படிப்புல வந்து ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்த ஒரு எதிர்பாராத விதமாக நம்மளா இப்படி படிச்சோம் அப்படிங்கிற ஒரு இன்ப அதிர்ச்சி. ஈர்ப்படத்துல இருந்து கொஞ்சம் வீடு மாறக்கூடிய ஒரு யோகம். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். லவ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் ஜாக்கிரதையா அமைதியாக இருக்க வேண்டும். திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்பாடுகள் நடக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து சுக்கிரன் வந்து இன்னும் கூட உச்சமாகத்தான் இருக்கிறார், ஆனால் சனியோட சேர்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பெண்களிடம் கொடுக்கல் வாங்கல். அப்போ வந்து ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு சீஃப் பாஸ் வந்து அவங்க ஒரு லேடியாக இருந்தாங்கன்னாக்கா ஜாக்கிரதையாக இருங்க. திட்டு வாங்கிட போறீங்க. திட்டு வாங்குறதுங்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடக்கூடிய கேஷ் நிமித்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெண் குழந்தைகள் எதிர்ப்பாளரிடம் அளவுக்கு மீறி நம்ம நெருக்கத்துக்கு போனோம்னா சில கமெண்ட்ஸுக்கு கூட ஆளாக வேண்டியதாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய பிரைவேசி, பட் உங்களுடைய சேஃப்டியும் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நம்ம பிரைவேசி வந்து இருக்க வேண்டியதுதான். அது வந்து சேஃப்டியை வந்து கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். லவ்ங்கிற பேர்லையும் கூட தாண்டாமல் இருப்பது, ஒரு அளவுக்கு லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த சொசைட்டிக்கும் சரி ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நல்லது. உங்களுடைய லவ்வருக்குமே அது நல்லது. அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். திருமண ஏற்பாடுகள் வந்து நல்ல விதமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜாதகத்தை ஒழுங்காக பார்க்க வேண்டும். அதுல ஏதாவது வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கூட நமக்கு வம்பாக போய்விடும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து வண்டி வாகனங்கள் தவிர்ப்பது நல்லது, வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கிரயம் கூட பண்ணாமல் இருப்பது நல்லது. லேண்டு பத்திரம் பண்ணாமல் இருப்பது நல்லது. என்ன சுவாமிஜி அவ்வளவு நெகட்டிவா இருக்கிறதானாக்கா நெகட்டிவ் இல்லை, நம்ம ஏதாவது பண்ணினாதான் அது வந்து நெகட்டிவாக போகும். அதனால நம்ம அமைதியாக இருப்பது நல்லது, ஆனந்தமாக இருப்பது நல்லது. அம்பிகையினுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய ஆதாயத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்துல வந்து தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். தந்தை தாய் இவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தினுடைய அந்த சந்தோஷம் குறையாம நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால நான் சொன்ன மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் அம்பிகையினுடைய வழிபாடு, ஆமா, அதை டெய்லி வந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய வாக்குக்கு சக்தி உண்டு, ஆனா கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும். இந்த வாரம் வந்து ஒரு மிதமான ஒரு வாரமே, ஆனாலும் லட்சியகரமான ஒரு வாரம். உங்களுக்கு பணம் வரவு உண்டு, கொஞ்சம் செலவும் உண்டு. அவ்வளவு. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு அதிருஷ்டம் காத்திருக்கு. அதாவது வந்து திடீர்னு வந்து யாருக்கோ போகக்கூடிய ஒரு சான்ஸ், வேலைக்கு உண்டான சான்ஸ், அல்லது ஒரு படத்துக்கு உண்டான சான்ஸ், அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது நியூஸ் சேனல்லையோ மீடியா துறையிலையோ யாரோ பண்ணுகின்ற ஒரு ஆப்சன்ஸ், அதாவது மிஸ்டேக்ஸ்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு ஆப்சன்ஸ், மற்றவர்களுடைய அந்த ஆப்சன்ஸ்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, ஜாப்லையும் சரி, நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதாவது வாய்ப்பு வருவது என்பது ரொம்ப ரேர், அதை பயன்படுத்துவது என்பதுதான் புத்திசாலித்தனம். நீங்கள்
நன்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துவீர்கள். சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது, அதாவது வந்து 9ஆம் இடத்து அதிபதி பெருங்கோணாதிபதி 2வது கோணமாகிய 5ஆம் இடத்துல இருப்பதுங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். கடவுள் நம்பிக்கையுடன் வேலையை தொடங்குங்கள், அனைத்து வேலையும் நடக்கும், வரன் அமையும், குழந்தைகளுடைய வரம் கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஒரு லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. திருமணம் நீண்ட நாள் ஆகாதவர்களுக்கு திருமண யோகமானதும், குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் இந்த மாதத்திலிருந்து ஒரு அம்சமாக ஆரம்பிக்கின்றது. பொருள் இழப்பு, அதாவது கோபத்தில் ஏதாவது வந்து நம்ம போட்டு உடைச்சிடாம இருக்கிறது நல்லது. ஆமா, தூக்கத்தை குறைக்க வேண்டும். தூக்கம் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சாப்பிடும் பொழுது நம்ம போதை போன்ற வஸ்துக்களை சேர்க்கக்கூடாது. ரொம்ப புளிச்ச ஐட்டங்களையும் சாப்பிடக்கூடாது. வயிற்றை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனுராசி அன்பர்களுக்கு கோயில் வழிபாடு, வேதம், பிறகு வேதாந்தம், இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம், நல்ல பதவி கூட்டக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, ராகு, புதன் இவங்கெல்லாம் ஒரே பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது லாபமும் இருக்கு, அதே மாதிரி அதுல கொஞ்சம் டிராபேக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. லேண்ட் வந்து என்ன கேட்டா இந்த வாரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறது தான் இவர்களுக்கும் நல்லது. 10ஆம் இடத்துல வந்து கேத்து இருக்கிறது வந்து பெரிய பாதிப்பு இல்லை, ஏனென்றால் சுக்கிரன் எல்லாம் பார்க்கறதுனால. இருந்த போதிலும் குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளில் வியாபாரமும் அதற்குண்டான முடிவுகளும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. தனுர் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சண்டி அல்லது துர்க்கை. இவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய இருப்பிடத்துல வந்து பகைமை இருக்கக்கூடியதை நீங்கள், அதாவது அக்கம் பக்கத்து வீடுகள், நீங்கள் வசிக்கக்கூடிய ஒரு வீடுகள் அல்லது ஆபீஸ்ல பக்கத்து சீட்டு இவங்க கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தங்க வாரமாக இருக்கிறது. ஆமா, உங்களுக்கு வந்து வீடு ஹோம் லோன் எடுங்க. பிறகு வந்து குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான ஒரு வெளிநாடு போய் படிக்க வைக்க வேண்டுமா, நல்ல ஒரு முடிவெடுங்க, தைரியமா ஒரு முடிவெடுங்க, உங்களால முடியும். புதிய படைப்பாளியா, தைரியமாக உங்களுடைய படைப்புகளை மக்கள் முன்னாடி வந்து வையுங்கள், அல்லது தகுந்த நபர் மூலியமாக அதை ட்ரை பண்ணி அடையுங்கள். முயற்சி, எல்லா முயற்சியும் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஜேர்னி, ஒரு பிசினஸ் ரீதியாக சின்ன சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ட்ரிப்புக்கு போகும்போது நீங்கள் வந்து செய்து கொள்ள வேண்டியது, அதாவது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். எதுல அப்படின்னு கேட்டா, உங்களுடைய 2 வீலரோ அல்லது காரோ அது வந்து பெட்ரோலோ அல்லது ஃபியூல் இல்லாமையோ டயர் பிரச்சனையிலையோ எங்கேயாவது வந்து பிரேக் டவுன் ஆகாம, அதாவது வந்து அது தாமதிக்காம, அந்த யாத்திரை தாமதிக்காம இருக்கணும்னா அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமண விஷயத்துல தடை கிடையாது, பிறகு வந்து குழந்தை விஷயத்திலையும் தடை கிடையாது. இந்த வாரம் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாரம், தாயினுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு வாரம். இது ஒரு நல்ல வாரமாகவே அமைகிறது. இதுல புதன், வியாழன், வெள்ளியில வந்து உங்களுக்கு குரு சந்திர யோகம், அதாவது கஜகேசரி யோகம் இருக்கிறது. சந்திரன் நீச்சமாயி நீச்ச பங்கம் ஆகிறார். அப்படிங்கும்போது பினான்சியலாக இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் அன்றிலிருந்து தீரக்கூடிய வாய்ப்புகள். பராக்கிரமம், கொஞ்சம் உக்கிரமா மூர்க்கமாக நம்ம வந்து சண்டை போடக்கூடிய ஒரு மூடுல வந்துருவோம் சம்டைம்ஸ். அதை மட்டும் நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய வாரம். அடுத்த படிக்கு இந்த படைப்பாளிகளை வந்து அடுத்த படிக்கு தன்னுடைய படைப்பு வந்து ரெக்கக்னைசேஷன் பண்ணப்படுது அப்படிங்கும்போது அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். மகர ராசி அன்பர்கள் வந்து குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு சான்சஸ் உண்டு. திருமண ஏற்பாடுகளும் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெளி மாநிலங்களில் இந்தியாவுக்குள்ளேயே இங்கிருந்து நார்த்துக்கு போறது, ஈஸ்ட்டுக்கு போறது, வெஸ்ட்டுக்கு போறது, இந்த மாதிரியான நார்த்துங்கிறது வந்து உங்களுக்கு டெல்லி போன்ற விஷயங்கள், ஈஸ்ட்ங்கிறது பெங்கால், கொல்கத்தா இந்த மாதிரி, வெஸ்ட்டுங்கிறது மும்பை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு லட்சுமி கட்டாட்சத்தை மேலே உயர்த்தும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் நீங்க வந்து அப்படியே யாரா கிடைப்பான் ஃபைட் பண்ணலாங்கிற மாதிரி இருப்பேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அமைதியா இருங்க. இந்த வாரம் வந்து வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் வந்து யாராவது பொறாமையில உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா சொல்லிட்டா ஒரு மாதிரி அப்படியே ஜிவ்வுன்னு கோபத்தோட தெரிவோம்.
அது இருக்கக்கூடாது. வாரத்துல முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் வெளியே போகாதீங்க. அமைதியா வீட்டுல இருந்து வீட்டுல சந்தோஷமா உங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. குறிப்பாக வந்து நண்பர்களோட எங்கேயும் போகாம இருக்கிறது நல்லது முதல் நாள். அடுத்து அதெல்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கக்கூடியது, ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும், பெட்டிங்லேயே ஆகட்டும், அல்லது வந்து வேற ஏதாவது போட்டி ஆகட்டும், அது வந்து ஒரு காம்படிஷன், பிஸ்னஸ் காம்படிஷன் ஆகட்டும், அதுல எல்லாம் நல்ல ஒரு இது இருக்கு. நீங்க வந்து சண்டை போடாம அந்த கோபத்தை வந்து வேலையில காமிச்சீங்கன்னா வெற்றி உங்களுது. நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சில பேருக்கு வந்து 2ஆம் வீட்டுல கொஞ்சம் இந்த சுக்கிரன், சனி, ராகு இல்லாம கொஞ்சம் ஒன்னா பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வீம்பா நம்ம பேசுறதுனால நமக்கு வந்து சில இழப்புகள் காத்திருக்கிறது. அதாவது வந்து நமக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து கொடுக்காம போயிடலாம், அப்பா அம்மா இவர்கள். அதனால தாய் தந்தையரோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சூரியன் வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றதுனால 11க்கு 3ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானங்கிறனால அப்பாவினுடைய அந்த கோபத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. என்ன சுவாமிஜி பயமுறுத்துறீங்கனாக்கா பயப்படாதீங்க, குரு நல்லா தான் இருக்கார். குரு வந்து உங்களை 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் நல்லபடியா பார்க்கறதுனால விரயம் கிடையாது. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு கேஸ்ல தைரியமா சண்டை போடுங்க. எங்க சண்டை போடணுமோ அங்க போடுங்க. ஆபீஸ்ல சண்டை போடாதீங்க, வீட்டுல சண்டை போடாதீங்க, நண்பர்களோட சண்டையே போடாதீங்க. அவ்வளவுதான். இந்த 3ஐயும் வந்து நான் வேற எங்க சுவாமிஜி போறேன் அப்படின்னாக்கா சண்டையே போடாம இருக்கிறதுக்கு தான் சொல்றது. குரு 4ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வீடு செலவுகள் இருக்கத்தான் செய்யும். வீடு நிமித்தமான செலவுகள் இருக்கத்தான் செய்யும். லோன் இப்பொழுதுக்கு வாங்க வேண்டாம். அது லோன் வாங்கினாலே நம்ம போய் சிக்கிக்குவோம். கொஞ்சம் சமாளிங்க. லோன் வாங்கிக்காம கொஞ்சம் சமாளிங்க. காதல் விவகாரங்கள்ல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாமையா இருக்கிறது நல்லது. இரண்டு பேருக்கு நடுவில் ஏற்கனவே லவ்வர்ஸா இருந்தா 2 பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த வாரம் பேசாம அமைதியா வந்து நீங்க பாட்டுக்கு இருங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். அதுதான் நமக்கு நல்லது. போன்ல ஜாக்கிரதையா இருங்க. போன்ல வந்து அதாவது எப்பவுமே போன்ல வந்து லூஸ் டாக் பண்ணக்கூடாது. ஆனா இப்போ கொஞ்சம் கூட, அதுவும் முக்கியமாக உங்களுடைய காதலுடனும் லூஸ் டாக் வேண்டாம். ஜென்ரலான கால், அதாவது வந்து ஒரு காமன் கால் வந்து யாரா பேசினாலும் போன்ல ஜாக்கிரதையாகவே இருங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க போன்ல எடுத்த உடனே என்னென்ன கேட்டுட்டு அதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எஸ் அப்படிங்கிற ஒன் வேர்டு ஆன்சர்ல வச்சிருங்க. நேர்ல பாருங்க, அது பிரச்சனை இல்லை. போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது. அதுவும் வந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய நட்புகள் ஆகட்டும், அல்லது ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸ் போன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அது ஒரு விஷயம்தான் நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அதனால நம்ம சரஸ்வதியினுடைய வழிபாடு நீங்க பண்ணுவது, பிறகு வந்து ஹனுமனுடைய வழிபாடு பண்ணுவது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். ஷேர் மார்க்கெட்ல சுக்கிரன் நிமித்தமான சனி, ராகு, புதன் இந்த காரகத்துவத்தோட இருக்கக்கூடிய பொருள்களின் மீது நீங்க அதிகமான விலையை போட்டு வாங்காதீங்க. அமைதியாக இருங்கோ. மேக்சிமம் இந்த வாரம் உங்களுக்கு கிங் யாருன்னா ராகு தான் உங்களை தவறான முடிவு எடுக்க வைப்பார். அதனால பெரிய பினான்சியல் முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. கும்ப ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். மௌன விரதம் நல்ல பலன்களை கொடுக்கும். எஸ், கடைசியில பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே சுவாமிகளை அப்படின்னாக்கா நான் சொல்ற அன்னைக்கு மட்டும் மௌன விரதம் இருங்க. அதாவது மௌன விரதம்னா பகல் நேரத்துல, இரவெல்லாம் அதாவது மார்னிங் 10 to 6 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மெயினா வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுங்க. அது நமக்கு நல்லதுதான் நடக்கும். வெளியில சொல்ல வேண்டாம். நீங்க அமைதியா உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் சகோதரருடைய ஒற்றுமையையும், பிறகு வந்து சண்டை நடந்த அத்தனை இடத்திலும் வந்து சமாதானத்தையும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல உறவையும், புதிய வரவு அதாவது நல்ல வரன் அமைவதும், பிறகு வந்து புதிய வேலை கிடைப்பதுமாக நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கிறது. மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஜாக்கிரதையா கண்டதை சாப்பிடாம இருக்கணும். கடல் பொருள்கள் சாப்பிட வேண்டாம். அதாவது கடல் பொருள்கள்னாக்கா கடல் மீன்கள் ஆகட்டும், கடல்ல வேற என்ன நிறைய உயிரினங்கள் வந்து உணவா இருக்கிறது இல்லையா, இந்த பாசியும் கூட, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த கடல்ல வந்து விளைகின்ற எதுவுமே சாப்பிட வேண்டாம். ஆமா, அந்த இதெல்லாம் கூட நம்ம அந்த கடல் பாசி இதெல்லாம் நிறைய உணவுப் பொருளா இருக்கு இல்லையா, அது சாப்பிட வேண்டாம். நமக்கு வந்து கண்டேஜியஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உணவுப் பொருள்கள் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் உண்டு. அதனால அதுல ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல உங்களுடைய கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள், அரசாங்க ரிலேட்டட் விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீலிங் விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நம்ம வந்து சாப்பிட்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, நம்ம டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிறகு சகோதர வர்க்கத்தோட, அதாவது மூத்த சகோதர வர்க்கத்தோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. மீன ராசிக்காரர்களுக்கு வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது இந்த வாரம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபமானது குறைய போறதில்லை. ஆனா இந்த வாரம் கைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால மகாலட்சுமியினுடைய வழிபாடும் பிறகு வந்து ரங்கநாதருடைய வழிபாடும் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார்கள். ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விஸ்வாவசு என்கின்ற வருஷம் உங்களுக்கு அனைத்து விதமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தீர்த்து வைத்து வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு வித்திட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.